யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாடு தொடங்கி கிழக்கே திரிபுரா, மேற்கே குஜராத், வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 25 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 210 மிஷனரிமார் 168 பணி மையங்கள் அழைத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி வருகிறார்கள். இப்படி கிராமங்கள், மலைகள், காடுகளில் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லப்பட்டிராத இடங்களில் அறிவித்ததனுடைய விளைவாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த 68 மாத ஊழியத்தில் 628 முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் 628 கிராமங்களில் தேவனை ஆராதிக்கிறார்கள். இதுவரையிலேயும் பேப்டிசம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் 6310 பேர். அதுபோல் ஆண்டவரின் கிருபையினாலே நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் இந்த பகுதியில் சுமார் 12 ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். இப்படி பிரசங்கித்ததனுடைய விளைவாக வந்த விசுவாசிகளுடைய குழந்தைகள் 458 பேர் விடுதிகளில் 7 இடங்களில் தங்கி படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, 41 கிராமங்களில் நாம் இதுவரையிலேயும் ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். கடந்த மாதத்திலே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆலயத்திற்கு ஸ்பான்சர் பணம் கொடுத்த அந்த அண்ணன் சொல்லும்போது, என்னுடைய பேரை வெளியே சொல்லலாம், ஆனால் என்னுடைய மகனுக்கு திருமணம் கூடி வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண வருகிற எல்லா மொய் பணத்திலையும் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, 20க்கு 30 என்கிற சைஸில் தான் அந்த ஆலயத்தின் கட்டுமான வேலை ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஆலய பிரதிஷ்டையின் அப்போ பார்த்தீங்கன்னா 1200 சதுரடி. அருமையானவர்களே, பஞ்சாபில் வேகமாக மக்கள் ஆண்டவர் இயேசுவின் பக்கமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி வழியாக இந்த ஊழியத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பலர் இருக்கிறார்கள். உங்களுடைய திருச்சபையில் பலருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி ஊழியம் இருக்குன்னு தெரியாது. ஆகவே போதகர் மட்டும் சொல்லுங்கள், யூடியூப்லேயும் நாங்கள் இதை அனுப்புகிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியம் இயேசுவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஊழியம். நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்கள் இன்னும் ஆலயம் கிடையாது. அது இல்லாமல் இன்னும் 98% மக்களுக்கு இன்னும் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்க. அருமையானவர்களே, 68% மக்கள் பார்த்திங்கன்னா டெய்லி வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கும். ஆகவே நம்ம நாட்டில் இன்னும் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள், பிறக்கிற குழந்தைகளில் 72% குழந்தைகளுக்கு போதுமான சத்துணவு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவை நிறைந்த மக்கள் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஏராளமான மதங்கள், இனங்கள், அதோடு கூட ஏராளமான ஐதீகங்கள், நீங்கள் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. இந்த நற்செய்தி ஊழியம் வேகமாக சொல்லணும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கடைசி காலத்தில் இந்த நற்செய்தி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய திருச்சபை போதகர் மட்டும் சொல்லுங்கள், மிஷனரிகள் சபையின் சார்பில், தனிவினவ குடும்பங்கள் சார்பில் அனுப்பப்படணும். இன்னும் நிறைய மிஷனரிகள் அனுப்பினா தான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, 10 கிராமத்துக்கு ஒரு ஊழியர்னு நியமிக்கணும். அப்படி நியமித்தா தான் நம்ம கிராமத்து மக்களை ஆதாயம் பண்ண முடியும். பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த ஃபீல்டுக்கு மோட்டார் சைக்கிள் தேவையாக இருக்குது. ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு 95,000 வேணும். இந்த பேசிக் கம்ப்யூட்டர் டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்கு 10,000 வேணும். ஜோமினிடுங்க. வாய்ப்புள்ளவர்கள் இதில் இன்றைக்கி உதவி செய்ய கேட்குறோம். அதே போல் ஹாஸ்டல் வாடகைகள் இருந்துகிட்ருக்கோம். மாடியா மக்கள் மத்தியில், இந்த ஒராவன் மக்கள் மத்தியில் நடக்கிற அந்த ஹாஸ்டலில் கரண்ட்டு கிடையாது. அதனால் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு 1 kV கரண்ட்டு சோலார் இன்ஸ்டால் பண்ணோன்னா 40,000 வேணும். ஒன் டைம் டொனேஷன் தான். ஆண்டவர் உங்களோட பேசுனா அந்த சோலார் பேனல் நீங்கள் வாங்கி தரலாம். அதே போல் ஹாஸ்டல் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோம். 15க்கு 10 அந்த ஹாஸ்டல் பில்டிங் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபா தேவை. ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த இடத்துல ஒரு கல்லில் எழுதி வச்சுருப்போம். டெய்லி அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பார்த்துக்குங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசுவுக்காக நம்ம செய்கிற மாத்திரம் தான் நிலைச்சு நிற்கும். ஆகவே அருமையானவர்களே, கடவுள் உங்களை ஏவனாருன்னா ஒரு ஆலயம் கட்டலாம். பார்த்துக்குங்க. ஐயோ, ஆலயம் நானே கட்ட முடியும்? தாவீது சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் தான் ஆலயம் கட்டினார். உங்களை மாதிரி சாதாரண ஆளை தான் ஆண்டவர் ஆலயம் கட்டுவார். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 2 லட்ச ரூபா சின்ன ஆலயம் செட்டு போட்டலாம்.
அது மாதிரி 3,00,000 5,00,000 7,00,000 7,00,000 நல்லா பக்காவாக கட்டிடலாம் பார்த்துக்குங்க. ஆகவே எழும்பி வாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுக்கும் நாங்கள் இந்த ஊழியத்தில் வர்ற பணங்களை தான் செலவு பண்ணுறோம். கடந்த நாளில் எங்களுடைய கமிட்டி கேட்டுக்கிட்டாங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு 5,000 வேணும்னு சொல்லி சொல்லுங்கள், ஏவப்பட்டவங்க தருவாங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, மிஷினரி ஊழியத்தின்னு கொடுக்குற பணத்தை தொலைக்காட்சிக்கு நம்ம கட்டணும்னு சொல்லி நம்ம நிர்வாகம் விரும்பலை. ஆகவே கர்த்தர் உங்களை ஏவினா ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோடு கூட உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில் இரவு 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் எங்களுடைய செய்தி வருகிறது. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களை நீங்கள் அறிந்து இது மற்றவர்களையும் ஜெபிக்க ஊக்குவீங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், NGPM, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. எங்களுடைய IFSC கோட் SPIN 0061 767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90. மறுபடியும் சொல்கிறேன், 12 00 35 54 94 90. IFSC கோட் CNRP 000552. IFS கோட் மறுபடியும் சொல்கிறேன், CNRP 005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 944737 750 944737 750 9043867550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய காலம் இது என்கிற பொருளில் ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மிலே பலர் பலவிதமான காரியங்களிலே குழப்பமான நிலைகளிலே இருக்கிறோம். இந்த குழப்பமான நிலைகளிலிருந்து நம்மை தெளிவான பாதையில் நடத்துவதற்கு நமக்கு ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை. குறிப்பாக நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 11வது அதிகாரத்தில் இந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த ஆவியானுடைய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி என்று சொல்லி எழுதியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவி. முதலாவது சொல்கிறாரு ஞானம் உணர்வு, இந்த ரெண்டையும் நம்ம தருகிறவர். இப்போ நீங்கள் தாவீதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி அவர் செய்கிற ஒரு ஜெபத்தில் ஒரு காரியம் கேட்பார், ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே மழுங்கி போயிடுது பதிலுங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவியானுடைய நடத்துதல், குறிப்பாக ஆவியானுடைய காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் இந்த மனசாட்சி வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஷார்ப்பானவர் பார்த்துக்குங்க. அவர் வந்து அக்கிரம இருதயத்தில் இருக்கவே மாட்டார். அதனால தான் தாவீது அந்த பத்சேபாள் விஷயத்தில் பாவம் செய்யும்போது அவர் சமாதானத்தை இழந்துடுறாரு. அப்போ என்ன சொல்லி ஜெபம், ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ஆண்டவருக்கு பிடிக்காத அசூசியான காரியம் உள்ளே வந்துட்டா ஆவியானவர் அங்கே தங்கியிருக்க மாட்டார். அதாகவே தான் உணர்வுள்ள இருதயம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆக அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் ஞானம் உணர்வுள்ள இருதயம் என்பது மிக அவசியம் தேவை. இரண்டாவது பார்த்திங்கன்னா ஆலோசனை பலன். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருக்குமே நிறைய நேரங்களில் நிறைய தீர்மானிக்க முடியாமல் நிறையா குழப்பத்தில் இருப்போம் பார்த்துருக்குங்க. ஏன்னா சில நேரங்களில் எது எடுத்தாலும் நஷ்டமாக இருக்கும், எது எடுத்தாலும் ஒரு இடி விழுதுற மாதிரி இருக்கும். வடக்க திரும்பினா இடி, தெற்க திரும்பினா இடி. ஆமாம், சொல்லுவாங்களே அரிசிக்கு ஒரு பக்கம் இடினா உடலுக்கு 4 பக்கம் இடின்னு சொல்லி. அந்த மாதிரி நமக்கு எல்லா பக்கத்துலையும் இடியாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியெல்லாம் ஒரு வேதத்தை எடுத்து அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பாருங்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்கு வந்து வேண்டிய நல்ல ஆலோசனை தருவார். அன்புக்குரியவர்களே, நாங்கள் மிஷினரி ஊழியத்தில் இருக்கிறோம். இந்த மிஷினரி அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் அருமையானவர்களே எங்களுக்கு எப்போவுமே இந்த பொருளாதார
பொருளாதார டைட்டுங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். காரணம் என்னென்னா 5 மிஷினரி ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏற்கனவே இருக்கிற 5 பேர் அண்ணா இவங்க எங்கள் கூட இருந்தால் தான் நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும்னுவாங்க. ஆக வேறு வழி இல்லாமல் அவங்களும் எடுத்து வச்சுருவோம். அப்புறம் மாதிரி பிள்ளைங்க ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை எடுத்துருப்போம், அடுத்து அந்த வீட்டிலேருந்து சத்தம் வரும், என்னங்க ஒரு கண்ணில் பாலை ஊற்றி இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறீங்கன்னுவாங்க. சரி என்ன பண்ணுறது, அந்த குழந்தை எடுன்னு சொல்லுவோம். என் அன்புக்காரரே, இப்படி தான் இந்த மிஷினரி இயக்கங்களுடைய செலவினங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு யாரையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் என்னையை கொண்டு நம்மை கொண்டு என்ன செய்யணும்னு வச்சு அதை செய்வார் அவர். அப்படின்னா அருமையானவர்களே, தேவனுடைய ஆலோசனைக்கும் தேவனுடைய நடத்துதலுக்கும் நம்ம கொடுத்துட்டோம் சொன்னால் எழுதியிருக்கு, ஆலோசனை தர்றது மாத்திரம் இல்லை, அதை செயல்படுத்திருக்க வேண்டிய பலத்தை தருகிறவர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவுன்னா படித்தா தான் அறிவு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த வேதத்தை நீங்கள் படிக்க 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 தேவ அறிவு நமக்குள்ளே பெருகும். பார்த்துங்க. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணும்போது யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துகிற அறிவே நித்திய ஜீவன். அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஆண்டவரை அறிகிற அறிவில் நான் ரொம்ப தேறிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். நான் ஒரு பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவன் தான், நிறைய நேரங்களில் பைபிள் வாசிக்கிறேன், நிறைய நேரங்களில் கோயில் காரியங்கள் ஜபங்களில் தான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் எனக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் நான் அறிந்து கொள்ளவில்லை. நான் மாத்திரம் இல்லை, என்னுடைய பல மூத்த அண்ணன்மார் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள்லாம், தம்பி இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கும்பாங்க. குறிப்பாக BOM ஸ்டான்லி அண்ணனை எடுத்துக்கொண்டாக்க அவங்க ரொம்ப பைபிள் நாலேஜ் உள்ளவங்க. எப்போ பார்த்தாலும் அண்ணன் சொல்லுவாங்க, தம்பி இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டிய அறிவு நிறையா இருக்குது அப்படிம்பாங்க. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, கற்றது கையளவு கல்லாலது கடல் அளவு இல்லையா? நம்முடைய ஆண்டோடைய அளவு அன்பு, ஆமாம், அது கடல் ஆழம், இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலை. அதே மாதிரி பார்த்துக்குங்க. அதனால தான் என் அன்பானவர்களே, தேவனை அறியும் அறிவு, அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்போ நம்ம எல்லாரோட இருதயத்திலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். என் அன்புக்குரியவர்களே, தாவீதுக்கு இது இருந்துச்சு, உமக்கு பயப்படும் பயத்தினால் என் உடம்பு சிலிர்க்கிறதுன்னு சொல்லி, சிலிர்க்கிற உடம்பு இருக்கிற அந்த மயிர் இருக்கும் பார்த்தீங்களா, நம்முடைய தோலில் சின்ன சின்னதாக இருக்கும், அதெல்லாம் அப்படி சிலிர்த்து நிற்கும். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, உமக்கு பயப்படும் பயத்தினால என் உடம்பு சிலிர்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஆவியானவருடைய காலத்தில் நம்ம இருப்போம்னா பாருங்கள், தேவனுக்கு பயப்படும் பயம் எப்பொழுதும் நம்ம மேலே தங்கி இருக்கும். ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேலே தங்கி இருப்பார். அது மாத்திரம் இல்லை, இந்த தேவனுடைய ஆவியானவர் செய்கிற இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, நம்ம மூலமாக வாசனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சாயல் நம்ம மூலம் அப்படி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையா எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் மூலமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். உங்களை ஒரு நோக்கத்தோடு கொண்டு போய் இருக்கிறாரு. அருமையானவர்களே, சமீபத்தில் நான் ரோடு வழியாக போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது ஒருவருடைய அந்த விழாவில் அப்படி அந்த அலகில் விட்டு பெரிய கம்பி பார்த்துக்குங்க, அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒரு ஆள் இப்படி தொங்குறாங்க. இவர் சாதாரண ஆள் இப்படி நடக்கிற என் மனசில், ஆண்டவரே இது என்ன தோற்றம் இது? என் அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த இடத்துல நீ இந்த இடத்தை கொண்டு வந்தீங்க? அருமையானவர்களே, தேவனை நீர் யார் என்பது அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். தெய்வ பக்திங்கிற போர்வையில் தானே இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்குமே வெளிப்படுத்தும் அறியும் அறிவை தாரும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானவர் நம்ம மூலம் தங்கியிருந்தாருன்னா அவருடைய வாசனை அப்படியே வெளிப்படம். பார்த்துக்குங்க. கண் கண்டபடி ஆவியானோட நடத்தல் இருந்தால், கண் கண்டபடி ஜட்மெண்ட் கொடுக்காத தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துரு, மன்னியுங்கள், மறங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளில் ஆவியானவரின் காலத்துக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நிற்கும்படி இயேசுவே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொந்த காலத்துக்குள்ளாக நின்று எங்களுக்கு நாங்களே சாபத்தை சம்பாதித்துக் கொள்ளாதபடி, எங்களுக்கு நாங்களே வேதனைகளை சம்பாதித்துக் கொள்ளாதபடி, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோட நீர் தொடர்ந்து பேசும். இவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகையில் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் காணப்படக்கூடியவர்களாக இருக்கட்டும். கர்த்தாவே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே? உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே? உங்களுடைய பங்குகள் என்ன?